ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைல் பூரி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பொட்டுக்கடலை வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 3 பல் அளவு பூண்டு, சும்மா 2-3 சில்லு தேங்காய், இது எல்லாத்தையும் வச்சு நம்ம நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா பொருளையும் அதிகப்படுத்திக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கம்மியாக வேணும் அப்படின்னா குறைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சாச்சு. இப்போது ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 3-4 ஸ்பூன் வரைக்கும் நல்லா ஆயில் ஊற்றிக்கலாம். அதுலேயே நம்ம கடுகு பருப்பு, கடலைப்பருப்பு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பொரியட்டும். இப்போ நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி, பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகாவை அப்படியே ரெண்டாக கீறி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ இது நல்லா வதங்கணும். இப்போ நம்ம இது வதங்கிறதுக்கு தேவையாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா நம்ம வதக்கிடலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக செய்கிற பூரி மசாலா விட இது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நம்ம கடலை மாவு அரைச்சி ஊற்றி இந்த பூண்டு, சோம்பு இதெல்லாம் சேர்க்கும் போது வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக வைக்கும்போது தேங்காய் வைக்க மாட்டோம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஹோட்டலில் செய்யும்போது இந்த மாதிரி கொஞ்சமாக தேங்காய் வச்சு அரைச்சி ஊற்றுவாங்களாம். ஸோ அதனால தான் நமக்கு அந்த மசால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்களும் ஹோட்டல் ஸ்டைலில் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தால் தான் நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா நல்லா கொஞ்சம் இனிப்பாக நல்லாயிருக்கும். உப்பு அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா டேஸ்ட் இருக்காது. ஸோ உப்பு கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது நல்லா வேகட்டும். இந்த பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் நல்லா வேகணும். இப்போ பாருங்கள், இது நல்லா நம்ம இப்படி கலந்து கொடுத்தோம் அப்படின்னா திக்காகும். ஏன்னா நம்ம கடலை மாவு கரைச்சி ஊற்றிருக்கனால நீங்கள் பார்த்துட்டு வேணுங்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உருளைக்கிழங்கும் நல்லா அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சதை அதோடய சேர்த்துட்டு ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் பூரி மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம பூரி சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம பூரி சுட்டு எடுத்துகிட்டு இந்த மசால் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு பார்க்குறதுக்கே எப்படி இருக்குன்னு ஷைனிங்காக தெரியுது பாருங்கள். மேலே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்ததுங்க. வாசமும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.